ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி செகண்ட் டே, ரெண்டாவது ரெசிபி தான் செய்ய போகிறேன். பேச்சுலருக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். வெத்தலை வச்சு சாதம் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சீக்கிரம் ஆகக்கூடிய ரெசிபி தான். நான் ஒரே ஒரு பாக்ஸுக்கு செய்ய கொடுத்ததுனால ரெண்டு வெத்தலை அது மட்டும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதிகமாக சாதம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் வெத்தலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாக்ஸ் செய்கிறதுனால ரெண்டு வெத்தலை அது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா வந்து உங்களுக்கு காலையில் டைம் இல்லை பண்ண முடியாதுன்னா நைட்டே இதை வறுத்துட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 5 டேபிள் ஸ்பூனு பாசிப்பருப்பு. இது எல்லாமே கலர் மாறோட நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகணும், அதற்கு வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெத்தலையை பாதி வெத்தலை இது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பாதி வெத்தலை தாளிப்புக்காக வேணும். இது பவுடருக்காக பாதி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற போடலாம். ஆறின பிறகு இது வந்து நம்ம ஜாரில் போட்டு கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் போடுற வேண்டாம், கொஞ்சம் கோரஸாக இருக்கட்டும். அப்போ தான் அந்த சாதத்துக்கு நல்லா மர்ஜ் ஆகும். இன்னொரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு தாளிப்புக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம். இந்த கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு வந்து பூண்டு பல் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பூண்டு பல்லாக சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு ஒரு பெரட்டு எடுத்துக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாலாம் வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வடித்த சாதம் ஒரு பவுலோட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு பாக்ஸுக்கு தேவையான சாதத்தை அதில் கொட்டிக்கலாம். அதில் போட்டுட்டு ஒரு பெரட்டிக்கலாம். இது பெரட்டின உடனே நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணியிருக்கீங்களா, அந்த மசாலா பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லை, கொரன்னு இருக்குது. அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பவுடரை சேர்த்துட்டு அது கூட மீதமுள்ள வெத்தலை கட் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த வெத்தலையை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லா கொடுக்குங்க. வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, வெத்தலை எல்லாமே நல்லா கமகமன்னு நல்ல ஸ்மெல் வரும். நல்லா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பவுட்ரு, வெத்தலை, கடுகு தாளிப்பு இது எல்லாமே நல்லா கலந்து வரணும். கலந்து வந்து இறக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கணும். கமகமான வெத்தலை சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால், உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பேச்சுலர்ஸ், உங்களுக்காக செகண்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.